Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்தியாவின் தொன்மையான நாகரிக வரலாற்றில் முக்கிய இடம்பெற்ற நதிகளில் ஒன்று சரஸ்வதி. இமயமலையில் தோன்றும் கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் திரிவேணி சங்கமத்தில் ஒன்றாக இணைவதாக புராணங்கள் கூறுகின்றன. இதனால்தான் திரிவேணி சங்கமத்தில் புகழ்பெற்ற கும்பமேளா நிகழ்வு நடத்தப்படுகிறது. ஆனால் இப்போது திரிவேணி சங்கமத்தில் கங்கை மற்றும் யமுனை நதிகள் மட்டும்தான் இணைவதை பார்க்க முடிகிறது. அப்படியென்றால் மூன்றாவது நதியான சரஸ்வதி எங்கே என்ற கேள்வி எழக்கூடும். சரஸ்வதி நதி தோன்றும் இடத்திலிருந்து சிறிது தொலைவு நிலத்தின் மேல் பாய்வதாகவும் பின்னர் நிலத்தின் அடியில் மறைந்து மீண்டும் திரிவேணி சங்கமத்தில் இணைவதாகவும் காலம் காலமாக நம்பப்பட்டு வருகிறது. இந்த நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில் பாய்ந்து மற்ற இரண்டு நதிகளுடன் கலக்கும் என்ற கருத்து அறிவியல் ரீதியாக இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. மாறாக இமயமலையில் உற்பத்தியான சரஸ்வதி நதி ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்கள் வழியாக பாகிஸ்தானில் நுழைந்து கடலில் கலந்ததாக சில ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ரிக்வேதத்தில் சரஸ்வதி மிகப்பெரிய நதியாக வர்ணிக்கப்படுகிறது. இமயமலை பகுதிகளில் இருந்து பாய்ந்து சிந்து மற்றும் கங்கை நதிகளுக்கு இடைப்பட்ட வடமேற்கு இந்திய பகுதிகளில் சரஸ்வதி நதி பாய்ந்ததாக ரிக்வேதம் கூறுகிறது. ஒரு காலத்தில் வளமான நிலங்களையும் குடியிருப்புகளையும் வளர்த்த சரஸ்வதி நதி காலப்போக்கில் தனது நீரோட்டத்தை இழந்து மறைந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஆனாலும் வேதங்களில் குறிப்பிடப்படும் சரஸ்வதி நதி உண்மையில் இருந்ததா என பல நூற்றாண்டுகளாகவே கேள்வி நீடிக்கிறது. இதற்கான விடையை தேடி தொல்லியல் ஆய்வாளர்கள் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் செயற்கைக்கோள் படங்கள் மூலம் வடமேற்கு இந்தியாவில் பழமை வாய்ந்த நதிப்படுகைகள் கண்டறியப்பட்டுள்ளன. குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் பகுதிகள் வழியாகவும் பாகிஸ்தானின் சில பகுதிகள் வழியாகவும் நீண்டுள்ள வறண்ட நதிப்படுகை ஒன்று கண்டறியப்பட்டது. இந்த நதிப்பாதை ககார் ஹக்ரா என அழைக்கப்படுகிறது. இதில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய நீரோட்டம் இருந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சரஸ்வதி நதி ஆய்வில் முக்கியமாக பேசப்படும் மற்றொரு நதி சட்லஜ். இன்றைய நிலையில் சட்லஜ் நதி மேற்கு நோக்கி பாய்ந்து சிந்து நதியுடன் கலக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சட்லஜ் நதி தனது பாதையை மாற்றி தென்கிழக்கு திசையில் பாய்ந்து பழைய கக்கர் ஹக்ரா நதி அமைப்புக்கு நீர் ஆதாரமாக விளங்கி இருக்கலாம் என்று புவியியல் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. சரஸ்வதி நதிக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கக்கர் ஹக்ரா நதிப்பாதையை ஒட்டி ஏராளமான தொல்லியல் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதே இதற்கு சான்றாக அமைந்துள்ளது. சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் பெரும்பாலும் ஆற்றங்கரையோரமே மக்கள் குடியேறியதால் அந்த பழைய நதிப்பாதைகள் அருகே ஏராளமான குடியிருப்புகள் உருவானதாகவும் தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒரு காலத்தில் மக்களின் வாழ்வை வளப்படுத்திய சரஸ்வதி நதி இன்றைக்கு கண்களுக்கு புலனாகவில்லை என்றாலும் அதன் தடங்கள் மண்ணுக்குள் புதையுண்டுதான் கிடக்கின்றன. காணாமல் போன அந்த நதியை பற்றிய முழுமையான வரலாற்றுக்கு அறிவியல் ஆய்வுகள்தான் பதில் சொல்ல வேண்டும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.